அஸ்ஸலாமு அலைக்கும் தலை பர்காத்தஹு. அன்பார்ந்த கண்ணிமிக்க நல்லாடியர்கள் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். யா அல்லாஹ், யாரெல்லாம் என்னோட யூடியூப் சேனல் பார்க்குறவங்க, லைக் பண்ணுறவங்க, ஷேர் பண்ணுறவங்க, கமெண்ட் பண்ணுறவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க, அவங்க எல்லாருடைய ஹலாலான துவாக்களும் ஏற்றுக்கொள்வாயாக. யா அல்லாஹ், ஆமீன். யா அல்லாஹ், அவர்கள் தங்களுடைய நேரத்தை ஒதுக்கி தீனுக்காக செலவு செய்கிறாங்க. யா அல்லாஹ், அதற்கான நன்மையை இன்மையிலும் மறுமையிலும் தந்திருவாயாக. யா அல்லாஹ், ஆமீன். யா அல்லாஹ், தன்னிமிக்கும் நொடியில் அனைத்தையும் மாற்றக்கூடிய வல்லமை உள்ள வல்ல ரஹ்மானே, உனது அருளால் மழை பொழிய செய்வாயாக. ஆமீன். இந்த பூமியை உனது கருணையால் குளிர்ச்சி அடைய செய்வாயாக. ஆமீன் எங்கள் ரஹ்மானே. அல்ஹம்துலில்லாஹ். இன்றைக்கி நான் உங்ககிட்ட என்ன ஷேர் பண்ண போகிறேன்னா, இந்த திக்கரை ஒரு முறை சொன்னாலே பலவிதமான சிறப்புகள் இருக்குது. ஒரே இருப்பில் துவா கபூலாகும் மகத்தான திகீர். அந்த திகீர் லா ஹவுலா வலா குவத்தா இல்லா பில்லா. இதன் அர்த்தம், முயற்சி இல்லை, சக்தி இல்லை, இறைவனை கொண்டே தவிர. இதை 500 முறை ஓதணும். இதை ஓதும் முன் சலவாத் 100 முறை ஓதணும். ஓதிய பிறகும் சலவாத் 100 முறை ஓதணும். நம்முடைய பெரிய தேவைகளை மனதில் நினைத்து கொண்டு சலவாத் 100 முறை ஓதி, இந்த திக்கீர் 500 முறை ஓதி, பிறகு சலவாத் 100 முறை ஓதி நாம் துவா கேட்டால் இன்ஷா அல்லாஹ் கபூலாகும். நாம் அந்த இடத்தை விட்டு எழுந்திருக்கும் முன்னாடியே கபூலாகிவிடும். இது பலருக்கும் பலன் கொடுத்த திக்கீர். இந்த திக்கரின் சிறப்புகள், இது சொர்க்கத்தின் பொக்கிஷம் என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இது சொர்க்கத்தின் வாசல். நம் வீட்டை விட்டு வெளியே போகும்போது இதை ஓதினால் மலக்குமார்கள் நமக்காக துவா செய்வார்கள். நாம் எதை தேடி போகிறோமோ அது நல்லதாகவே நடக்கும். இதை ஒரு முறை ஓதினாலே நமக்கான சொர்க்கத்தின் மரம் நடப்படுகிறது. நாம் செய்த நன்மையை சொர்க்கத்தில் ரகசியமாக வைத்திருப்பான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல்லாஹ் கூறுகிறான், எனது அடியான் உண்மையை சொல்லிவிட்டாய், என்ன செய்ய வேண்டும் கேள், நான் கொடுக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். அல்லாவே தேடி வந்து உங்கள் துவாவை கேளுங்கள் என்று சொல்கிறான். மிகவும் அற்புதமான திக்கீர். நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு முறை இந்த திக்ரை ஓதி துவா கேட்டதால் அல்லாஹ் தஆலா உடனே அவருடைய துவாவை கபூல் செய்தான். அல்ஹம்துலில்லாஹ். நாளும் ஒரு பொன்மொழி. இன்றைக்கான பொன்மொழி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மாண்பும் வலிமை மிக்க அல்லாஹ் கூறினான், என் அடியான் ஒரு நன்மையை செய்ய எண்ணி அதை செய்யாமல் இருந்துவிட்டாலும் அதை அவனுக்கு ஒரு நன்மையாகவே நான் பதிவு செய்வேன். எண்ணியபடி அந்த நன்மை அவன் செய்து முடித்தால் அதை நான் 10 முதல் 700 மடங்கு நன்மைகளாக பதிவு செய்வேன். அல்ஹம்துலில்லாஹ். சஹீஹ் முஸ்லிம் ஹதீஸ் எண் 204. நம்மை நன்மை செய்ய நினைத்தாலே நற்கூலி உண்டு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. அல்லாஹ் நம் அனைவரின் ஹலாலான துவாக்களை ஏற்றுக்கொள்வானாக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்துல் வாழ்வோம், இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெறுவோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்கள் என்னவோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப முக்கியமானது, இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, நெய்பர்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களா? அப்போ சீக்கிரமாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல் அப்படின்ற நோட்டிஃபிகேஷன் வரும், அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உடனுக்குடன் வரும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.